திருமணங்களிலே ஆடம்பரமாக பல அனாச்சாரங்கள் அட்டூழியங்கள் நடைபெறக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அங்கு நடைபெறுவது ஒரு திருமணம் தான். ஆனால் அந்த ஒரு திருமணத்திலே பல திருமணம் நடைபெற்று விடுகிறது. அங்கு எப்படியோ 10 இலக்கு நம்பர் பரிமாறிப்பட்டு இரு மனங்களும் இணைந்து அடுத்தடுத்த திருமணங்கள் நடைபெறுவதற்கு ஹராமான காரியங்கள் இன்றைக்கு அங்கு ஒவ்வொரு திருமணத்திலும் நடைபெறுகிறது என்றால் இது இஸ்லாம் போதித்து தந்த திருமணமா அல்லது வழிமுறையா என்று நாம் யோசிக்க வேண்டும். ஹலாலான முறைப்படி இணையுங்கள் என்று சொல்லத் தருகிற மார்க்கத்தின் விஷயத்திலே ஹராம் ஊடுருவி விட்டதின் விளைவுகள் என்ன யோசிக்க. பல திருமணங்கள் நினைக்க லுகரே இல்லைங்க, லுகரே இல்லை. மாப்பிள்ளை வர்றதே 12:30 தான், 10 மணிக்கு தான் இருந்து பல்லு தேய்ச்சிட்டு வர்றான். இதில் ஜமாத்து தஃப்தர்லாம் கொண்டு போய் ஒரு 11 மணிக்கெல்லாம் போய் பாதுகாப்பாக நிற்கணும் மாப்பிள்ளையின் வருகைக்காண்டி. இப்படியெல்லாம் சில மகல்லாக்கள் நடக்குது. எங்கள் லுகர் தொழுவேன அதெல்லாம் கிடக்கட்ட ஆரம்பிச்சா அதெல்லாம் முடியிட்டு பிரியாணி ஆயிரம் போகுது. இப்படியெல்லாம் நிலைமை. தங்க மோதிர மாப்பிள்ளைக்கு மாமனார் அறிவிக்கிறார் எழுது அஜரத்து தலைவர் இமாமும் முன்னாலே வச்சு எங்கள் முன்னாலேயே இந்த கன்றாவெல்லாம் அரங்கேற்றப்படக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அதுக்கும் சில ஆலிம் சாக்கள் போய் உட்காந்து பாத்தியா ஓதிட்டு மகரு வாங்கிட்டு வரக்கூடிய நிலைமை, கன்றாவிகள் நிலைமையை நம்ம பார்க்குறோம். சுன்னத்தான காரியம் நிக்கா, ஆனால் ஒரு ஃபர்து அங்கே மீறப்படுகிறது. யார் பொறுப்பு யோசிக்கும். இஸ்லாம் காட்டித்தராத ஹராமுங்கள் அங்கே பட்டவர்த்தனமாக நடைபெறுகிறது. இதை நினைத்து நம்முடைய சமூகம் வெக்கி தலைகுனிய வேண்டாமா? அதுவும் இன்னும் பெரிய பெரிய ஊர்களில் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பெரும் பெரும் பகுதிகளில் புல்லட்லாம் வர்றான மாப்பிள்ள பின்னால் அவளை வச்சுக்கிட்டு புல்லட்டில் போட்டு பாட்டெல்லாம் போடுறான் பேக்ரவுண்டில் மியூசிக்கு. இது எங்கு இந்த ஊத்து எல்லாம் எப்படி அரங்கேறியது? நம் சமூக வட்டாரங்களிலே எப்படி ஊடுருவியது? ஒரு மஞ்ச சாயத்தை வைத்து நீ மாப்பிள்ளை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தாங்களே. இன்னைக்கு பிற சமய சகோதரர்களே விழிவியந்து விண்ணுயர்ந்து பார்க்கிற அளவிற்கு நம்முடைய அனாச்சாரங்கள் அட்டூழியங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அன்பிருக்கிறவர்களை இதையெல்லாம் சொல்லி நம் சமூகத்திலே உணர்த்துவது யார்? பஷீர வ நதீரா. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறீங்க. ரஜத்து பேசுறாரு, கந்திரில யானையெல்லாம் கொண்டு வரீங்க, இப்படி இப்படிலாம் மேலே நடக்குது அப்படின்னா